Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலா என்ற இளமை துள்ளும் குதூகல பாடலுக்கு ஏற்ப ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளையடித்து குத்தாட்டம் போட வைத்தவர் ரம்பா. தமிழ் சினிமாவின் ஹைடெக் அண்ட் ஸ்டைலிஷ் நாயகி, 90s கிட்ஸுகளின் கனவு கண்ணி. இவரது அழகில் ஸ்பெஷலாக வர்ணிக்கப்படுவதை சென்சார் செய்துதான் சொல்ல வேண்டியிருக்கும். ரம்பா சார், சாப்பிடுது சார் என்று உன்னருகே நான் இருந்தால் பட பார்த்திபன் ஜொல்லிழிப்பது போலவே இளம் ரசிகர்களை பரவசப்படுத்திய பேரழகி. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணிகரம் சாப்பிடுகிறதே, அடடே ஆச்சரியக்குறி என்பது போலவே மிகவும் ஸ்வீட்டாக பேசி இதயம் இனிக்க வைப்பவர் ரம்பா. ரம்பா சார், எனக்கே அறிமுகப்படுத்துற நீயே. சாப்பிடுது சார். உள்ளத்தை அள்ளித்தா, சுந்தர புருஷன், செங்கோட்டை, அருணாச்சலம், நினைத்தேன் வந்தாய், காதலா காதலா, மின்சார கண்ணா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்த ரம்பா இலங்கையைச் சேர்ந்த தொழிலதிபரான இந்திரகுமார் பத்மநாதன் என்பவரை காதலித்து கரம் பிடித்தார். திருமணத்திற்கு பிறகு கனடாவில் குடும்பத்துடன் செட்டிலான ரம்பாவுக்கு 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை என 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இது குறித்து சமீபத்தில் பேசிய ரம்பா தான் 5 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டதாகவும், உடல் ஒத்துழைக்காததால் 3 குழந்தைகளோடு நிறுத்திக் கொண்டதாகவும் நகைச்சுவையோடு கூறியிருந்தார். குடும்பம், குழந்தை வளர்ப்பு என கவனம் செலுத்திய ரம்பா மீண்டும் கம்பேக் கொடுக்க தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் நடுவராக கலந்து கொண்டும் கலக்கி வருகிறார் ரம்பா. இந்த நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத சம்பவம் குறித்தும் பகிர்ந்துள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதாவது, ஒருமுறை ரம்பாவிற்கும் அவரது கணவருக்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் டென்ஷனான ரம்பா கணவருடன் சொல்லாமல் கொள்ளாமல் தனது பொருட்களையெல்லாம் எடுத்து பேக் செய்து கொண்டு பிளைட்டில் சென்னைக்கு பறந்து வந்து விட்டாராம். பிளைட் ஏறிய பிறகுதான் தன்னுடைய வீட்டுக்கே போன் செய்து தன்னை வந்து அழைத்துச் செல்லுமாறு கூறியிருக்கிறார். இதனால் ரம்பாவின் பெற்றோர் பதறி போயிருக்கிறார்கள். தனது கணவர் பலமுறை போன் செய்தும் அழைப்பை எடுக்கவில்லையாம். பதற்றமாகி கனடாவில் தேடிக் கொண்டிருந்தாராம் ரம்பாவின் கணவர். சென்னை வந்த பிறகும் கணவரிடம் பேசாமல் இருந்திருக்கிறார் ரம்பா. இதனால் ரொம்பவே தவித்து போனாராம் ரம்பாவின் கணவர். கோபம் வந்துவிட்டால் சில நேரம் இப்படி தைரியமாக முடிவெடுக்க கூடியவர் என தன்னை பற்றி கூறியிருக்கிறார் ரம்பா. அதுவும் எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பேன், ஆனால் கோபம் வந்துவிட்டால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என துணிச்சலாக கிளம்பி விடுவேன் எனவும் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் ரம்பா. தனது அரண்மனை போன்ற வீட்டை சுட்டிக்காட்டிய ரம்பா தனது வீட்டில் பராமரிக்கப்பட்டு வரும் மருதாணி செடி, கருவேப்பிலை செடி, கற்றாழை, துளசி மற்றும் செம்பருத்தி போன்ற அனைத்து விதமான செடிகள் குறித்து அப்பாவித்தனமாக பேசியதுதான் வாயை கொடுத்து வம்பில் சிக்கிவிட்டாரே என இணையத்தில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறார் ரம்பா. அதாவது, தனது வீட்டில் வைத்திருக்கும் மருதாணி செடியை காண்பித்து இலங்கையில் இருந்து விமானத்தில் கொண்டு வந்ததாக கூறியுள்ளார். பொதுவாக விமானத்தில் வேறு நாட்டில் இருந்து மரம், செடி கொண்டு வர அனுமதி கிடையாது என்று கூறப்படுகிறது. ஆனால் ரம்பாவோ இலங்கையிலிருந்து மருதாணி செடியை சுங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் விமானத்தில் எடுத்து வந்திருக்கிறார். அதாவது, ஒரு பாட்டிலில் தண்ணீர் நிரப்பி அதில் மருதாணி செடியின் வேரை சிறியதாக வெட்டி எடுத்து போட்டு விமானத்தில் கொண்டு வந்ததாக அவரே கூறியுள்ளார். கிட்டத்தட்ட சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்த வேல் படத்தில் ஐஸ்வர்யா தனது கணவர் மான்வேட்டை ஆடுவதை பேட்டியாக கொடுப்பது போல அப்பாவியாக பேசியுள்ளார் என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகிறார்கள். தற்போது அவர் கொண்டு வந்த மருதாணி செடி இப்போது மரமாக வளர்ந்து நிற்கும் நிலையில் இவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.
அதே நேரத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ரம்பா சார், விடுங்க சார், இத போய் பெருசாக்குறீங்களே என ஒரு பக்கம் ரம்பாவுக்கு ஆதரவான குரல்களும் பெருகி வருகின்றன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.